இன்னைக்கு நான் மிளகாய் தூள் சேர்க்காம பச்சை மிளகாவோட காரத்துல கொஞ்சம் ஸ்பைசியா கருப்பு கொண்ட கடலையில பிரியாணி எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ப்ரெஷர் குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். இது நல்லா சூடானோன்னு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை இதுவும் நல்லா பொரிஞ்சோன்னு ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டா வெட்டி வச்சு அதையும் சேர்த்துட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா இடிச்சு போட்டு சேர்த்துட்டு இது 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்த்தேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அரை கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு நைட்டே 1 கப் அளவுக்கு கருப்பு கொண்டைகளே ஊற வச்சதை காலையில் வேக வச்சுட்டு அந்த வேக வச்ச கடலையை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கொதிச்ச பிறகு 1 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி அரை மணி நேரமாக ஊற வச்ச தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ப்ரெஷர் குக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ப்ரெஷர் குக்கர் மூடியும் போட்டு வெயிட்டை போட்டு 3 விசில் ஹை ஃப்ளேமில் வேக வச்சுட்டு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனோன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கமகமான்னு சுட சுட நல்லா ஸ்பைசியான கருப்பு கொண்ட கடையில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வெங்காயம் தயிர் பச்சடி வச்சு லஞ்ச் பாக்ஸில் கட்டி காலேஜுக்கு அனுப்பிட்டேன். மறக்காமல் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.